ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து பீக்கங்கொடி. சும்மா ஒரே ஒரு விதை தான் போட்டாங்க, ஒரே ஒரு கொடி தான். இதுக்கு உரம்லாம் என்ன தெரியுங்களா? ஆட்டாம்பீக்கை போட்டு பாருங்க, ஜம்முன்னு எப்படி வந்துருக்குது. கொடி வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, சின்ன போது கொடி தான்ப்பா, சின்ன போது கொடி தான். ஐயா, மகாராஜா விட்டு பிள்ளை மாதிரி எப்படி வந்துருக்குறா பாருங்கள். பீக்கங்காய், இயற்கையான பீக்கங்காய், மருந்து எதுவுமே இல்லை, உரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா அந்த ஆட்டாம்பீக்கு போட்டாங்க, ஒரே ஒரு விதை போட்டது, அது எப்படி வளர்த்துருக்கு பாருங்கள். இது வந்து நாட்டு பீக்கங்காய். நாட்டுக்காயும் இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. இது வந்து நாட்டுக்காய் பாருங்க. இங்கே பூ வச்சுருக்கு. இதுதாங்க வில்லேஜில் இருக்கிறவங்க சும்மா கொஞ்சம் இடம் இருந்தாலும் அது ஒரு இயற்கையாக மாற்றி காய், தக்காளி, பச்சை மிளகாய் செடி இப்படிலாம் நிறையா போட்டுருவாங்க. இது வந்து எங்கள் மருமகனோட தாத்தா பாட்டி, அவங்களுக்கு தேவையான காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே அவங்களே போட்டுக்குவாங்க. நிறையா செடி இருக்குது, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கப்பா, இங்கே ஒரு கொடி போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. நல்லா இதுலேயும் நல்லா பூ வச்சுருக்குப்பா. ஆமாம், அந்த குட்டி செடியிலே பூ வச்சுருக்குல்ல. இங்கே பாருங்க, எங்கே இருக்குதுங்க? அப்படியா? எங்கே இருக்குது காய்? இருக்குது இருக்குது இருக்குது, அழகாக இருக்குது. இது எப்போ ஊன்னிங்க விதை? 15 நாள் தான் இருக்கும். பாருங்க, வயசானவங்க தான், தாத்தா பாட்டி தான். ஆனால் அவங்களுக்கு தேவையானது அவங்களாவே விதை வாங்கிட்டு வந்து, இங்கே பாருங்கள், அதெல்லாம் பச்சை மிளகாய் தோட்டம்லாம் அவங்களாவே எந்த காய் வேணுனாலும் கடையில் போய் வாங்க மாட்டாங்க. வெங்காயம் ஒன்று தான் கடையில் போய் வாங்குவாங்க. இப்போ வெங்காயமே கூட 4-5 ஊன்னு வச்சுருக்காங்க பாருங்க, அழகாக இருக்குல்ல பாருங்க. இதெல்லாம் வந்து உளுந்து. இப்போ உளுந்து வந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே இது 3ஆவது ஈடு போட்டிருக்காங்க. 2 டைம் வந்து போட்டு விதைச்சி அறுவடை பண்ணிட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய், இதிலே மிளகாய் எடுத்து காய வச்சுப்பாங்க. பச்சை மிளகா வேணாலும் பறிச்சுப்பாங்க. இங்கே பாருங்க, அது ஃபுல்லாகவே மிளகாய் செடி இருக்குது, இதிலே உளுந்து இருக்குது, தக்காளி செடி, கத்திரி செடி இருக்குது பாருங்க. அதில் வந்து கத்திரிக்காய் செடி இருக்குது. இதில் இப்போ நாம்ளே சிட்டிக்குள்ளே இருந்தால் கூட சும்மா ஒரு பானையில் மண் கொட்டி அதில் ஒரு விதை போட்டோம்னாவே அழகாக வரும். மெத்தை வீட்டில் இருக்கிறவங்களாம் மெத்திலாடு அழகாக லைனாக வைக்கலாம். வெளியில் போய் செயற்கையான பொருளை வாங்கிறத விட நம்ம வீட்டிலே விதை போட்டு இயற்கையான பொருள் சாப்பிட்லாம் பாருங்க. இது வந்து அம்மா வந்து மிளகா பறிச்சிட்டாங்க, பழுத்து. இது முன்னாடி ஏற்கனவே பறிச்சது வந்து பழுத்ததை வந்து பறிச்சிட்டாங்க, அதனால் கம்மியாக இருக்குது பாருங்க. இது வந்து குண்டு மிளகா. வயசானவங்க தான், ஆனால் அவங்களுக்கு தேவையானது தக்காளி, பச்சை மிளகா, வெண்டை செடி, கத்திரி செடி, சொரக்காய், பூசணி, அப்புறம் பீக்கங்காய் கொடி, இது எல்லாமே அவங்களே போட்டுப்பாங்க பாருங்கள். கத்திரி செடி இருக்குது பாருங்கள். கத்திரி செடிலாம் இப்போ தான் வந்து பூ வச்சுருக்கு. இங்கே இந்த தோட்டம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அங்கே வீட்டுக்கிட்டே வச்சுருப்பாங்க, அதை ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அவங்க மாட்டு தான் டைம் பாஸுக்கு காலையில் சமைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு காலையில் வந்து பில்லுக்கெல்லாம் கொத்திட்டு போயிடுவாங்க. இது வந்து உளுந்து இப்போ தான் போட்டிருக்காங்க, களையெல்லாம் இப்போ தான் வந்திருக்குது. இது வந்து வெட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு ஒரு தண்ணி விட்டோம்னா பெருசாக போயிடும். அதுக்கப்புறம் தான் களை வெட்டுவாங்க. டெய்லியும் கொஞ்சம் காலையில் வந்துட்டு ஒரு மணி நேரம் கொத்திடுவாங்க, அப்பாவும் அம்மாவும். அதுக்கப்புறம் அப்படியே போய் வெயிலுக்கு போய் படுத்துருன்ட்டு சாயங்காலம் வந்துட்டு கொத்துவாங்க கொஞ்சம். இந்த வயசில் அவங்களால முடிஞ்ச வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே ஒரு பீக்கங் செடி இருக்கா? சூப்பர். அதில் பூ இருக்கா? பரவாயில்ல, உங்களுக்கு தகுந்தது நீங்கள் வச்சுக்கிறீங்க. எனக்கெல்லாம் இல்லைம்மா, இருந்தால் நானும் இப்படி தாம்மா பராமரிப்பு பண்ணுவேன். உங்களெலாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக தாம்மா இருக்குது. கொஞ்சம் போது இடம் நமக்கு மட்டும் இருக்கக்கூடாதா? இதெல்லாம் கொத்தி இதெல்லாம் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சின்னதாக பீக்கங்காய் வருது, குட்டியோண்டு.
பாருங்க இந்த இது வந்து சுற்றிட்டு இருக்கு. பாருமா குட்டி காய் அழகாக இருக்குது. நான் அது மேலே பார்த்ததே இல்லைம்மா. எப்போ பார்த்துருக்குன்னா சின்ன பிள்ளைல எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் வாசலில் முன்னாடி வீடு பின்னாடி வீடு சென்டரில் வாசல் இருக்கும். அதில் இது மாதிரி தான் அவரை செடி பீக்கங்க செடின்னு கொடின்னு போட்டுருவாங்க. வாசல் ஃபுல்லாக பந்தலாக தான் இருக்கும். அடியிலே காய் வச்சுருக்கு பாருங்க. சூப்பர். உங்களுக்கு தேவையானது போட்டுக்கிறீங்க. ஒரு 2 இப்படி குளிர்ந்தாச்சுன்னா யார் கொடுப்பா? இந்த கண்டிப்பாக அவரை செடி. அவரைக்கொடி நான் அடுத்த டைம் வரும்போது எல்லாம் காய் காய்ச்சிரும் இல்லையா, சாப்பிட்லாம். அவரைக்கொடி இப்போ தான்ப்பா போட்டிருக்காங்க. அங்கே ஒரு அவரைக்கொடி ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் அறுவடை ஆயிடுச்சு. இன்னும் காய் இருக்குது. காய் இன்னும் அத்துப்படி ஆகலை. இன்னும் பிஞ்சு விடுறது இருக்குது, பூவும் வச்சுருக்குது. ஆனால் கொடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கமாக அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்குது, காஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இது ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து விளையாடுறது சூப்பராக இருக்குது. சரிப்பா, பாய்.